படத்தோட ஆரம்பத்துல ஆள் நடமாட்டமே பெருசா இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுல பயங்கர பரபரப்பா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா. கொஞ்ச நேரம் கழிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அங்க மிஷின்ஸ் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி வராங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா என்னன்னு செக் பண்றதுக்காக ஒரு சோடா புட்டி ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. கடைசியா உட் எடுத்துக்கிட்டு இன்னொரு ட்ரக்குமே வரும். அவங்ககிட்ட என்ன எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்கும்போது இன்னும் ஜெஸ்ஸியும் அவனோட டீம்மேட்ஸ் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த சோடா புட்டியும் வாக்கி டாக்கில டே ஜெஸ்ஸி என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீ இப்போ வரல அப்படின்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிரும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல இருந்து ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குமா. இவனுங்க என்ன ஜோக் பண்றானுங்களான்னு இந்த சோடா புட்டியும் கார் எடுத்துட்டு நேரா உள்ள வந்துடுறான். டே ஜெஸ்ஸி என்னடா விளாண்டுக்கிறீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே வரும்போது அந்த வாக்கி டாக்கியோட சத்தம் எங்கேயோ கேக்குமா. அங்க மரத்துக்கு முன்னாடி ஏதோ கை இருக்கிற மாதிரி இருக்கு. இவனும் போய் பார்த்தா வெறும் கை மட்டும் தான் தெரியும். அப்ப ஏதோ லிக்விட் மாதிரி மேல இருந்து சிந்துற மாதிரி இருக்க. இவனும் தொட்டு பாப்பானா அது ரத்தமா இருக்கும். அவ்வளவுதான் பயந்து போனவன் வேகமா போய் அவனோட கார்ல ஏறிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி ஏதோ வர மாதிரி சத்தம் கேட்கும். இவனும் அப்படியே திரும்பி பாக்குறான். வந்தது என்னமோ அப்படியே ஜன்னல உடைச்சுக்கிட்டு காருக்குள்ள பூந்து அவனை அதே இடத்துல காலி பண்ண. அடுத்த சீன்ல ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு ஊரை ஒண்ணு காட்டுறாங்க. அங்க ஒரு பிளே கிரவுண்ட்ல கண்ணுல கண்ணீரோட ஒரு போலீஸ் ஆபீசர் உட்காந்துருக்கான்ல. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது என்னங்கறத தொடர்ந்து பார்ப்போம். இப்ப நம்ம ஹீரோ அவன் கூட வேலை செய்யற இன்னொரு ஃப்ரெண்டு போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு ஒரு விவசாயி ஒருத்தர் இந்த குதிரை வளர்க்குற ஒருத்தர் இருப்பாரு. அவரை போய் மீட் பண்ணி இருப்பாங்க. என்ன மேட்டர்னா அந்த குதிரை வளர்க்குறவர்கிட்ட கிட்டத்தட்ட 23 குதிரைங்க இருந்துச்சாமா. ஆனா இன்னைக்கு காலையில 22 தான் இருக்கு. அப்படின்னா ஒண்ணு காணும். மேபி இந்த வேலி சின்னதா தான் இருக்கு, எங்கேயாவது எகிரி குச்சி போயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த குதிரைகள் எல்லாத்தையும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒன்னும் கூட அந்த மாதிரி நான் தாண்டி போக விட்டது இல்ல. அதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்களா. ஓகே, குதிரை ஓடி போகல அப்படின்னா கண்டிப்பா யாராவது வந்து குதிரையை திருடிட்டு போயிருக்கணும். ஆனா திருடிட்டு போனதுக்கு எந்த ஒரு தடையும் இங்க இல்லையே. சரி, நாங்க இதை என்ன அப்படின்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஹீரோ லெத்தார்ஜிக்கா இருக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு என்கிட்ட வெறும் 22 தான் இருக்குது, நாளைக்கு 21 ஆச்சு, ஏதாவது ஒரு குதிரை காணாம போச்சு அப்படின்னாலும் டே போலீஸ்கார அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருப்பானா. சரியான 2 பேரும் கார்ல ஏறி கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க அந்த குதிரைக்காரனோட பொண்ணு ஒருத்த இருப்பா. சோ அவளையும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா அவனோட எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்கள மீட் பண்றதுக்காக போவானா. என்னன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃப் அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இந்த ஒரு பையன் இறந்து போனதுக்கு அப்புறம். சோ அதனால இப்போதைக்கு இன்னொரு பையன் உயிரோட இருக்கிறான்ல. இவன் வீக்கெண்ட்ல மட்டும் அப்பா கூட இருக்கிற மாதிரி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு போல. அதனால தான் பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்களாமா. அதுக்கு நீ முடிஞ்சா போறதுக்காக முயற்சி பண்ணு. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் வேற ஒருத்தர்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா உனக்கு வேணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்ல வரும்போது விட்டுட்டு போனது நீ ரொம்ப பேசிட்டு இருக்காதன்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்துருவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அவகிட்ட நின்று பேசுற கூட விருப்பம் இல்ல. இவ எப்ப பேசி முடிப்பா கிளம்பலாம் அப்படின்னு தான் இருப்பான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட பையனுக்காக பயங்கரமா சமைச்சுக்கிட்டு இருப்பானா. சுத்தமா சமையலே தெரியாது போல. பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்றதுக்கே அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ மெனக்கெட்டுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு வைக்க பார்க்கும்போது ஆமா நீங்களும் அம்மாவும் எப்பதான் ஒண்ணு சரிவீங்கன்னு அந்த பையன் கேட்க, இது ஒரு நல்ல கேள்வி, முடிஞ்சா இன்னொரு நாள் பதில் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தட்டி கழிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அங்க ஜன்னல் பின்னாடி ஏதோ ஒண்ணு நகர்ற மாதிரி இருக்க. அந்த பையன் அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருப்பானா. ஏன்டா எதடா பாக்குறேன்னு ஹீரோவும் கேட்கும் போது இல்ல அங்க பின்னாடி யாரோ இருக்கிறாங்கம்மா. நம்ம ஹீரோவும் அப்படியே ஜன்னல்ல போய் எட்டி பார்த்துட்டு இல்லடா அங்க எதுவும் இல்லன்னு சொன்னாலும் இல்ல நான் சத்தியமா சொல்றேன் நான் பார்த்தேன் அப்படிமானா. ஓகே, பையன் பயப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஒரு டார்ச் எடுத்துட்டு வெளியே போன ஹீரோவும் யாராவது இங்க இருக்கிறீங்களா என்ன, அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தைரியமா வெளியில வரலாம், நான் ஒரு போலீஸ் தான் அப்படின்னு கத்திக்கிட்டே போவான். இருந்தாலும் அங்க இருந்து எந்த ஒரு பதிலும் வந்திருக்காது. அங்க யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பையன் சாப்பிட்டு தூங்கி வந்திருப்பான். அவனை அப்படியே கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கும் போது எதிர்ச்சியா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற இன்னொரு பெட்டையும் பார்த்து அந்த இறந்து போன பையனோட ஞாபகம் வந்துருமா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ எப்ப போல சொக்காலாம் போட்டுட்டு வேலைக்காக தயாராகிறான். இருந்தாலும் அந்த ஒரு சோகம் ஃபேஸ்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. தூங்கிக்கிட்டு இருக்கிற பையனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கிறான்ல, அவன் உள்ள வந்துட்டு என்ன தல குழந்தைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்திருக்கியோ, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு செகண்ட் வெளியில வரையான்னு கூப்பிடுறானா. என்னன்னு வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு மிருகத்தோட ஒரு கால் தடம் மாதிரி ஒண்ணு தெரியுது. இது என்ன குதிரையோட கால் தடம் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் குதிரையோட கால் தடம் இவ்வளவு பெருசா இருக்குமா என்ன. அது மட்டும் இல்லாம இது ஏதோ 4 கால்ல நடந்த மாதிரியும் தெரியலையே, 2 கால்ல போன மாதிரி இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா நேத்து நைட் அந்த குட்டி பையன் ஜன்னல் வழியே ஏதோ ஒன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த ஜன்னல் கிட்ட வரைக்கும் அந்த கால் தடம் இருக்கும். காரை எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்தா அந்த ஊரோட ரோட்டு ஃபுல்லாமே அந்த ஒரு கால் தடம் இருக்கும். அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போக அது நேரா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஏதாவது பசங்க இது பிராங்க் பண்றானுங்களான்னு ஒரு மாதிரி சந்தேகத்தோடவே இவங்களும் தொடர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ மரத்துல பார்த்தா நெகத்தை வச்சு கீர்ன மாதிரியான ஒரு தடம் இருக்கிறத கவனிக்கிறான்.
ஆனா அதே நேரத்துல அதுக்கப்புறம் ஒரு 2 அடிக்கு மேல அந்த ஒரு கால் தடமும் காணாம போயிருக்கு. இது உண்மையாலுமே ஒரு சீரியஸான விஷயம் தானே. ஹீரோவும் ஸ்டேஷன் வந்தவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிட்டு ஏதோ 2 காலோட ஏதோ ஒரு மிருகம் குதிரையோட பயங்கர பெருசா இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது கரடியா இருக்குமா என்னன்னு தெரியல, பட் இங்க ஊருக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவான். அதே நேரத்துல என்னோட கோழி மாட்ட காணோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்க. அவங்க எல்லாரையும் டீல் பண்ண அந்த ஃப்ரெண்டு போலீஸும் நேரா உள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட சரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு கேட்க 2 கால்ல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நான் சொன்னதுக்கு அவங்க என்ன பார்த்து சிரிச்சுட்டாங்கடா அப்படிமா. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கும் ப்ராபபிலி இது ஏதோ ஒரு பர்சன் தான் இந்த ஒரு பிராங்க பண்றானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். அதனால அந்த ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட இந்த மாதிரி இந்த பேப்பர் ஒர்க்லாம் என்னன்னு பாரு, நான் போய் இது என்னன்னு விசாரிக்கிறேன்னு வெளியில கிளம்பி வரான். அப்ப அந்த ஊரோட பிரீஸ்ட் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு லேபர் டாக் ஒன்னு காணாம போயிருந்திருக்காம. சோ அது எங்க இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரையான்னு கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா என்னோட பெட்டு மட்டும் காணாம போகல போல, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. சோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது ப்ராபபிலி ஏதோ ஒரு பிராங்கா தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் அவரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஏன் இந்த மாதிரி சர்ச்சுக்குலாம் வர்றது கிடையாது, இங்க பாரு சில டைம் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம இழக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் தான். ஆனா அதுக்குன்னு அந்த இழப்பை யாரு கூடயும் பகிர்ந்துக்காம நீ எப்படி அந்த இழப்புல இருந்து மீண்டு வருவ, அதனால கொஞ்சமாவது யோசி அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வைஸ போடுறாரு. அதுவே அந்த ஃப்ரெண்டு போலீஸ் நம்ம ஹீரோட டேபிள்ல வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான்ல, அப்ப ஹீரோட டிராயர்ல அவன் பையனோட அந்த இறந்து போன பையனோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடைக்கு போயிட்டு தான் பையனுக்கு தேவையான கான்ஃபிளெக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பானா. ஆனா கேஷியர் காசு வாங்க நம்ம ஹீரோவையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த இடத்துல இருக்கிற மத்தவங்களும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே கைஸ் இங்க பாருங்க ஊர்ல என்ன நடக்கு அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் வருது, கண்டிப்பா அதுவா இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டேன், இந்த மாதிரியான கால் தடங்களோட இங்க எந்த ஒரு மிருகமும் கிடையாது. மோஸ்ட் ப்ராபபிலி ஏதோ ஒரு கிரியேட்டிவான ஒரு பிராங்கா இருக்கும், இல்லன்னா எவனாவது ஏதாவது கோஸ்ட் ஸ்டோரி கிரியேட் பண்றதுக்காக பண்ணியிருப்பான். ஆகையால் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருங்க, இது என்னன்னு கூடிய சீக்கிரம் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்கிறானா. அப்படி கடையை விட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோவை அந்த ஊர்ல ஒரு வேட்டைக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் கூப்பிட்டு தல ஊருக்குள்ள என்னதான் நடக்குது, நான் மான வேட்டையாடலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள போனா ஏதோ ஒன்னாவது கிடைக்கும், ஏதாவது ஒன்னு புடிச்சிட்டு வருவேன். ஆனா இப்ப என்னன்னா நம்ம ஊரை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு மிருகமுமே வந்து கண்ணில் தெரிய மாட்டேங்குது. உண்மையாலுமே ஊருக்குள்ள பேசிக்கிற மாதிரி காட்டுக்குள்ள கொடூரமா ஏதாவது மிருகம் இருக்கா என்னன்னு ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோக்கு இதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது வெறும் பிராங்க் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சான். ஆனா ஊருக்குள்ள இருக்கிற மிருகங்கள் காணாம போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களும் எங்க போகுதுன்னு உனக்கு புரியல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திருப்பி அவனோட பையனை வந்து கூட்டுவதுக்காக வந்திருப்பானா. அப்போ ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆக்சுவலி அந்த குட்டி பையனை வந்து அவங்க பார்க் கூட்டு போயிருந்திருக்காங்களாமா. பார்க்ல இருக்கிற பசங்க எல்லாரும் ஊருக்குள்ள ஏதோ ஒரு பூச்சாண்டி தான் சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு பேசியிருந்திருக்காங்க. அதை கேட்டு பையன் ரொம்ப பயந்து போயிருந்திருக்கான். கொஞ்சம் பார்த்து கவனமா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விடுறாங்களா. நம்ம ஹீரோவும் தன்னோட பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது திருப்பி அந்த பையன் எதையோ பார்க்க நம்ம ஹீரோவும் ஹெட்லைட் வெளிச்சத்துல அங்க என்னமோ ஒண்ணு போறத கவனிச்சிடறான். நம்ம ஹீரோவும் காரை விட்டு இறங்கி பார்த்தா அங்க புதர்ல ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்தனே அது அங்கிருந்து எஸ்கேப் ஆக இவனும் பின்னாடியே போயிட்டு ஹே யார் அது, எதுக்கு தேவையில்லாம ஊர்ல அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்போ அங்க இருக்கிற மரத்துல ஏதோ ஒரு இரும்பு ஆடுற மாதிரியான சத்தம் கேட்க இவனும் என்னன்னு பாக்குறான். அது ஆக்சுவலி ஒரு குதிரையோட கடிவாளம் மாதிரி தான் இருக்கும். அந்த குதிரை காணாம போயிருந்திருக்கும்ல, அதேதான். சரின்னு காருக்கு போனா அவனோட பையனை காணாம நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பதறி போயிருது. நல்லவேளை வீட்டுக்கிட்ட தான் வந்திருக்கோனா உள்ளதான் இருப்பானோ அப்படின்னு போனா பையன் வீட்டுல தான் இருக்கிறான். நம்ம ஹீரோக்கு அப்பதான் மூச்சே வருது. இல்லப்பா நீங்க காரை விட்டு இறங்கி போயிட்டீங்களா, அதான் நான் பயந்துட்டேன்னு சொல்லும் போது கவலைப்படாத, என்னன்னாலும் அப்பா அவன் கூடயே இருப்பேன், அப்பா அவன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு ஆறுதல் படுத்துறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கிறான்ல, அவன் அந்த ஊர்ல இருக்கிற பாருக்கு வந்திருப்பானா. அந்த பாரோட ஓனருமே சும்மா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டு போலீஸ் வேற ஒரு ஊரை சேர்ந்தவன், நியூயார்க்கை சேர்ந்தவன், வேலைக்காக தான் இந்த ஒரு டவுன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பாரோட ஓனரும் இந்த ஊரை பத்தி உங்களுக்கு எவ்வளவுதான் தெரியும், ரொம்ப முக்கியமா இந்த காடு இருக்குதுல்ல இந்த ஊர்ல, அந்த காடை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜெனரேஷனா இந்த ஒரு கதைகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த டவுனை சுத்தி ஏகப்பட்ட மாய மந்திரங்கள் சார்ந்த நிறைய கதைகள், நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அதுலயே ரொம்ப முக்கியமா இந்த டவுனை யார் யாரெல்லாம் மதிக்காம இருக்கிறாங்களோ அப்போ இந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வெள்ளை கலர் மிருகம் ஒண்ணு வெளியே வந்து ஆம்பளை பொம்பளை குழந்தைங்கன்னு பாரபட்சமே இல்லாம இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சிருமாமான்லாம் பயமுறுத்த, ஓ அப்படியா, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா என்னன்னு அந்த ஃப்ரெண்டு போலீஸும் பயங்கர கூல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நம்புற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த பையனை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்துல கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேல அவனோட சடலத்தை எடுத்தாங்க. அதனால எதுக்கோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, உங்களோட உடலையும் நாங்க சடலமா பாக்கணும்னு விருப்பப்படல அப்படின்னு ஒரு மாதிரி பயமுறுத்துவான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்
டீச்சர் மீட்டிங்காக போயிருந்திருப்பானா. சோ நம்ம ஹீரோவோட பையன் ஸ்கூல்ல ஏதோ சும்மா சேட்டப் பண்ணியிருந்திருக்கான் போல. அது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க அப்படின்னு டீச்சர் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோவோட இன்னொரு பையன் இறந்து போயிருந்திருப்பான்ல. அந்த ஒரு பையனை வந்து உங்க பையன் ஆக்சுவலி ரெஃபர் பண்ணும்போது அவன் இன்னும் இருக்கிறான் அப்படிங்கிற டோன்ல வந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அது நல்லது கிடையாது. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை கடந்த காலம் அப்படிங்கிற மாதிரி அவனை பழக்குங்க. அது அவனோட பிரதரா இருந்தாலுமே சின்ன வயசுல ஒரு பையன் அப்படி பண்றான் அப்படின்னா அவனுக்கு சைக்காலஜிக்கலா சில பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாங்களா. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளியில வர ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் அழுகுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்கு கூட கையை வந்து மேல வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பின ஹீரோவும் அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் கூப்பிட்டு இருந்திருப்பான் போல. நேரா சர்ச்சுக்கு வரானா. சர்ச்சுக்கு பக்கத்துலயே தானே இந்த செமெண்ட்ரில வச்சிருந்திருப்பாங்க. அவனோட பையன் ஞாபகம் வந்து அதை அப்படியே கவனிக்க அந்த ஃப்ரெண்ட் போலீஸும் அங்கதான் இருப்பானா. நம்ம ஹீரோவை பார்த்தனே அவங்ககிட்ட பேசுறதுக்காக போகும்போது திடீர்னு ஏதோ பயங்கரமா சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்னன்னு 2 பேரும் வானத்தை பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பறவைங்க அங்க இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு காட்சி இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைன்னு அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் பயந்துருப்பானா. நம்ம ஹீரோ தான் சீசன் கீது மறைந்திருக்கும், பறவைகள் எல்லாமே இடம்பெயர்ந்து போகும், அதை கூட கேள்விப்பட்டது இல்லையாடான்னு அவன் ஒரு மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் இங்க நடக்கிறதுல ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது. அந்த பார் ஓனர் இருக்கிறான்ல, அவன் ஒரு கதை சொன்னான். ஏதோ ஒரு 10 வயசு பையன் வந்து காட்டுக்குள்ள இறந்து கிடந்தாங்க போது நம்ம ஹீரோ என்னது 30 அடி உயரம் ஒரு மரத்துல அவனை தொங்க விட்டு இருந்தாங்க. அதுதானே ஆக்சுவலி அந்த ஒரு பையனை எவனாவது கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி மிருகம் வந்து அடிச்சு போட்டு போயிருச்சு அப்படின்னு கதை கட்டி விட்டு இருந்திருப்பானுங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. உண்மையாலே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்தாகணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கார் ரிப்பேர் ஆயிருந்திருக்கும் போல. அந்த வழியா வந்து அந்த ஃப்ரெண்டு போலீஸ் அந்த காரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு சும்மா பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட பையன் விளாண்டு இருக்கும் போது தடிக்கிட்டு கீழே வந்து தலையில பலமா அடிபட்டு இறந்து போயிருந்திருப்பான். அன்னைக்கு வீட்டுல நம்ம ஹீரோ மட்டும்தான் இருந்திருப்பானா. சோ ப்ராபப்ளி நான் அவனை இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்திருந்தேன் அப்படின்னா அவனுக்கு இது நடந்திருக்காதுன்னு சொல்லி அந்த கில்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போயிருந்திருப்பான். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கிறானா. ஈவன் வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோக்கு அவனோட சின்ன பையன் அந்த இடத்துல ஓடி ஆடுற மாதிரியான இல்யூஷன்ஸ் எல்லாம் தோண ஆரம்பிக்கும். சடனா நம்ம ஹீரோக்கு கால் வர அது அந்த ஃப்ரெண்டுக்காரனா தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் அவனும் நேரம் அந்த குதிரைக்காரன் இருக்கிறான்ல அவனோட வீட்டுக்கு தான் போவாங்க. பார்த்தா அவன் கன் எடுத்துக்கிட்டு என் குதிரைக்கு ஆபத்துதுடா பாரு கத்திக்கிட்டே இருக்குது, உள்ள என்ன இருந்தாலும் நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இங்க பாரு மேபி உள்ள ஏதோ ஒரு ஆள் கூட இருக்கலாம், நீ போய் ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லி ஷூட் பண்ணி அவனுக்கு எது சாவடிச்சிட்ட அப்படின்னா உன்ன தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கணுமா, பொறுமையாரு, அதான் நான் கூப்பிட்டு இருந்திருக்கீங்களா, நான் போய் என்னென்ன செக் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த குதிரைங்க கத்துற மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்கும். என்னமோ இருக்குன்னு அவனுக்கும் தெரியுது. கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு நேரா உள்ள போக ஆரம்பிக்கிறானா. அப்படி போகும்போது அந்த இடத்துல என்னமோ இருக்கிறத அவன் கவனிச்சிடறான். பட் இருந்தாலும் அது வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருது. இருட்டுல அவங்களால அதை ப்ராப்பரா பார்க்க முடியாம இருக்க அடுத்த நாள் காலையில வராங்களா. அப்படி வந்து பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த இடத்துல இருக்கிற அந்த மரக்கட்டை மேல எல்லாமே வந்து நெகத்தை வச்சு கீர்ன மாதிரி இருக்கு. ஈவன் அந்த கால் தடங்கள் எல்லாம் கீழே இருக்கும்ல, அதை பார்க்கும்போது கூட என்னடா அது இந்த கால்ல வந்து கிட்டத்தட்ட ஏதோ 3 விரல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மிருகத்தை யாராவது பாத்திருக்கீங்களா என்னன்னு ஒரு பெரிய கேள்விதான் அவங்களுக்குள்ள எழும்பும். ஸ்டேஷன் வந்து நம்ம ஹீரோவும் ஊர் முழுக்க இந்த கால் தடங்கள்லாம் இருக்குதுல எல்லாத்தையும் போட்டோ எடுத்திருப்பாங்க. எல்லாமே சிமிலரா தான் இருக்கா, ஒரே ஒரு மிருகம் தானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு அந்த மிருகம் என்னவா இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி எல்லாம் இன்டர்நெட்ல சும்மா சர்ச் பண்ணி பார்ப்பானா. வெறும் இந்த 3 விரல் உள்ள ஏதாவது ஒரு கால் இருக்கிற மிருகம் இருக்கா அந்த மாதிரி. அப்போ விண்டிகோ அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஃபோக் ஸ்டோரி ஒன்னு இருக்கும். சோ நம்ம ஊர் பூச்சாண்டி கதை மாதிரி அவங்க ஊர்ல ஒன்னு இருக்கும். ஆனா அதை பார்த்து நம்ம ஹீரோ இல்ல வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு இன்னொரு யாரோ ஒருத்தன் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. நேரா அங்க போறான். அங்க போன ஒரு கழுதிய ஏதோ ஒன்னு வேட்டையாடி சாப்பிட்ட மாதிரி தெரியும். அதையும் பார்த்துட்டு யாரையோ கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா திருப்பி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, எங்க ஊர்ல வித்தியாசமா ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணமா இருக்குமோன்னு என்கிட்ட ஒரு தியரி இருக்குது, அது என்னன்னு வெரிஃபை பண்ணணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கெஃபேக்கு போவானா. உள்ள நுழைஞ்சோடனே அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருப்பாங்க. இவனுங்களுக்கு வேற பதில் சொல்லணுமே யோசிச்ச ஹீரோவும் அந்த இடத்துல அவனோட ஒய்ஃபும் அவனோட பையனும் இருப்பாங்களா. சோ அவங்க கூட சாப்பிடறதா சொல்லியிருந்திருப்பான் போல. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் ஆமா எப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்க போறோன்னு ஒரு கேள்வி கேட்க அவங்க அம்மா தான் சும்மா இரு எதுவும் பேசாத அப்படின்னு அமைதிப்படுத்துறாங்க. அதுவே நைட் டைம்ல அந்த ஃப்ரெண்டு போலீஸ் ஒரு கடைக்கு போயிட்டு காஃபி வாங்குவானா. அங்க
கேஷியரா இருக்கிற பொண்ணு, உண்மையாலே எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க நியூயார்க்ல இருந்தா வந்திருக்கீங்களா, எனக்கு கூட அங்க போகணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லும் போது, ஆமா அங்க இருந்தா வந்திருக்கேன், பட் அங்க போகணும்னா பேச ஆசைப்படாதீங்க, போனீங்கன்னா ஒரே பிட் பாக்கெட் தான் இருப்பானுங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பான். நைட்ல நம்ம ஹீரோ ரோந்து போயிட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இறந்து போன மாதிரி தெரியுதா. உடனே அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் இருக்கிறான்ல, அவனுக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் காரை விட்டு இறங்கி அது என்னதுன்னு வந்து பாக்குறான். அது ஒரு மானா இருக்கும், அதை ஏதோ நெகத்தை வச்சு கீறி வேட்டையாடின மாதிரி தெரிய திடீர்னு சைல ஏதாவது உருவன மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோக்கும் பயம் வந்துடும். அப்படியே டார்ச் அடிச்சு என்னதுன்னு பாத்துட்டே இருக்கேன். காருக்கிட்ட ஏதோ ஒண்ணு வந்த மாதிரி தெரிய பயந்து போய் கீழே விழுந்துருவான். இங்கே இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு காருக்குள்ள ஏறும் போது பார்த்தா நடு ரோட்ல இருந்து அந்த மான காணும். அவ்வளவுதான், காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பி வர நேரம் அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் இருப்பான்ல, அவனை போய் மீட் பண்ண நம்ம ஹீரோவும் ரோட்ல ஒரு மானோட பாடி இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன்ல. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு மானை ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு, அதுவும் அவ்வளவு வேகமா. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு குதிரைக்காரன் அவனோட குதிரைகள் வந்து காணாம போகுது. அந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஊருக்குள்ள அந்த வித்தியாசமான காலடி தடங்கள் அதுவா இருக்கட்டும், ஈவன் அந்த ரொம்ப ஆழமான வித்தியாசமான அந்த நெகைக்கீரல்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாதாரண ஏதோ ஒரு மிருகம் வந்து வேட்டையாடுற மாதிரி தெரியல, வேற என்னமோ ஒண்ணு பெருசா இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம நீ சொல்லியிருந்தில்ல அந்த 10 வயசு பையனை வந்து மரத்து மேல 30 அடிக்கு மேல கொண்டு போய் யாரோ வச்சிருந்தாங்கன்னு, அதுக்கு கூட வேற ஏதோ ஒண்ணுதான் காரணமா இருக்குமோங்கிற ஒரு கேள்வி எனக்கு இப்பதான் வர ஆரம்பிக்குதுமா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு போலீஸுமே, நானும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்திருக்கேன், ஏதோ தாய்வான் நாட்டுல ரொம்ப பெரிதான ஒரு மீன் அவனை வந்து கண்டுபிடிச்சாங்களாமா. அந்த மீன் பல மில்லியன் வருஷமா அதே இடத்துலதான் இருந்திருக்கு, இப்பதான் கண்டுபிடிச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஒருவேளை அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குற இந்த ஒரு மிருகமே ரொம்ப வருஷமா பரிணாம வளர்ச்சி ஆகாம இதே இடத்துலதான் இருந்திருக்குமோ, நம்ம தான் கவனிக்காம இருந்திருக்குமோ அப்படின்னு சொன்னாலும், இவ்வளவு வருஷமா அமைதியா இருந்துட்டு ஏன் இப்ப அட்டாக் பண்ணணும்னு நம்ம ஹீரோ ஒன்னும் புரியல. அடுத்த நாள் அந்த காட்டுக்குள்ள எது இருந்தாலும் சரி அதை வேட்டையாடிடலான்னு 3 பேர் அதை வேட்டையாடுறதுக்காக வந்திருப்பாங்களா. ஆனா அவங்க எதிர்பாராத நேரத்துல ஏதோ ஒன்று வந்து அவங்கள சைல அட்டாக் பண்ணி தூக்க, நேத்து நைட்டு நம்ம ஹீரோ அங்க ஒரு மான் இறந்து போனதை பார்த்துருப்பான்ல, அது என்னன்னு செக் பண்றதுக்காக காலையில வந்திருப்பானா. அந்த இடத்துல ரத்த கரைகள்லாம் இருக்கும், சோ அதனால கண்டிப்பா அந்த மான் இருந்திருக்குதான் செய்யுது. அப்ப காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. அது என்னதுன்னு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க, சடனா பின்னாடி அந்த 3 பேர்ல இவன் ஒருத்தர் தப்பிச்சிருந்திருக்கான் போல. அவனை கூட்டு வந்து விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, நாங்க காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக வந்திருந்தோம், அப்போ அங்க என்னமோ ஒண்ணு இருந்துச்சு, அது நாங்க முதல்ல மான் தான் நினைச்சோம், அது மான் மாதிரி தான் என் கண்ணுக்கும் தெரிஞ்சது, ஆனா அது அவ்வளவு வேகமா மூவ் ஆச்சு, அது அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவானா. நம்ம ஹீரோவும் கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி உங்க கூட வந்தவங்களை நாங்க காப்பாத்தோம்னு சொல்லும் போது, அதுக்கான அவசியம் கிடையாது, கண்டிப்பா அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். இத பத்தி நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, எப்படி இவ்வளவு நாள் நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த உயிரினம் அந்த ஒரு காட்டுக்குள்ள இருந்திருக்கும், ஒருவேளை அந்த உயிரினம் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்குமோ, யாரு தனக்கு ஆபத்தோ அவங்க முன்னாடி போயிடக்கூடாது, தான் இருக்கிறேன் தான் இருப்ப காட்டிக்க கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு புத்திசாலியான மிருகமா அது இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல லோக்கல்ல ஒரு வேட்டைக்காரன் இருப்பான்ல, அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்ட் போலீஸும் அந்த பாடியை வந்து பாக்குறதுக்காக போறாங்க. அந்த இறந்து போன அந்த 2 வேட்டைக்காரங்களோட பாடியும் அங்கதான் இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல, ஆனா நம்ம ஹீரோ கிளியரா இருக்கிறான், இனிமேல் இந்த ஒரு காட்டுக்குள்ள எந்த ஒரு பொதுமக்களும் வரக்கூடாது, பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டுமே யாரும் வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி வைங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்க்கு கால் பண்ணி திட்டிக்கிட்டு இருப்பான், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க, எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறது, கையில வெப்பன்ஸோட இருந்தா முழுசா 2 ஆளுங்க வந்து இறந்து போயிருந்திருக்காங்க, உங்களால வந்து உதவி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்க. அன்னைக்கு ஈவினிங் மேல அந்த ஊர்ல பயங்கரமா பனிப்பு எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குதா. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் இருக்கிறான்ல, அவனை கால் பண்ணி கூப்பிட்டு இவங்க ஊரை சுத்தி வேற ஏதாவது இந்த மர்மமான டெத் எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கி இருந்திருப்பான். சோ அப்பதான் படத்தோட ஆரம்பத்துல வந்து சில மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அங்கேயுமே இதே மாதிரியான டெத் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும்போதுதான் மேபி பக்கத்து ஊர்ல இருந்து அந்த ஒரு காட்டை அவங்க அழிச்சுக்கிட்டு வரும்போது அந்த காட்டுல இருந்து அங்க இருந்த அந்த மிருகங்கள் தன்னோட டெரிட்டரியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக காட்டு ஓரத்துல இருக்கிற எல்லாரையும் வந்து தாக்க ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஸ்பெகுலேஷன் ஒன்று வச்சிருந்திருப்பானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்கு அந்த வேட்டைக்காரன் இருக்கிறான்ல, அவன் வந்திருப்பான், இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து நிறைய கேமரா எல்லாம் செட் பண்ணியிருந்திருக்கானாமா, அது உங்ககிட்ட காட்டணும்னு. சோ முதல்ல ஒரு கேமரா செட் பண்ணியிருந்திருப்பான், அந்த கேமராவை ஏதோ ஒன்று வந்து தள்ளி விட்டு இருந்திருக்குமா, அது வெறும் மான் கூட தள்ளி விட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாலும் நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், ஆனா இதை கொஞ்சம் கவனிங்களேன்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறான். சோ அதுல பார்த்தா ஏதோ ஒரு பிளாக் கலர்ல ஒரு உருவம் ஒண்ணு இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வேட்டைக்காரனையும் அந்த ஃப்ரெண்ட் போலீஸையும் அங்கிருந்து அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சும் நம்ம ஹீரோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப வீட்டோட மெயின் டோரை போட்டு ஏதோ ஒண்ணு தட்டுற மாதிரி இருக்குமா, நம்ம ஹீரோ பயந்து போயிருவான். ஹீரோட பையனும் வீட்டுல தான் இருப்பான். அப்பா என்னதுப்பா அது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்க, சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போய் கதவை வந்து லாக் பண்ணி அந்த குட்டி பையனை அங்க இருக்கிற அந்த பாத் டப்புக்குள்ள வந்து போய் ஒளிஞ்சுக்க சொல்லிடுறான். அண்ட் அந்த மிருகம் இருக்குதுல அது ஆக்சுவலி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் சத்தம் போடக்கூடாதுன்னு
அப்படியே அங்க இருக்கிற ஒரு போன் எடுத்துட்டு மெதுவா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட நீ இன்னும் வீட்டுக்கு போகல தானே, கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு அவனும் வேகமா வண்டியை திருப்புறான். அந்த மிருகம் என்னன்னா அப்படியே படி ஏறி நேரா நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்க அந்த ஒரு ரூம் கிட்டே வந்து நிக்க பயத்துல நம்ம ஹீரோவும் என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே அமைதியா அந்த டோர் பண்ண நின்னுகிட்டே இருப்பானா. ஆனா அப்ப கரெக்டா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சைரனை போட்டுக்கிட்டு கார் எடுத்துட்டு வரும்போது அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த மிருகம் என்னன்னா அங்கிருந்து போயிடும். சோ அது ஒன்ஸ் போயிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஹீரோவும் தான் பையன் கிட்ட இந்த ரூமை லாக் பண்ணிட்டு இதுக்குள்ளே இரு சரியானு வெளியே வருவானா. அந்த ஃப்ரெண்டு போலீஸும் வீட்டுக்குள்ள வரும்போது அது வீட்டுக்குள்ள இருந்து இவனை இடிச்சு தள்ளி விட்டுட்டு வேகமா அது பாட்டுக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும். வெளியே வந்த ஹீரோவும் ஓகே அதை போய் சேஸ் பண்ணி பிடிக்கிறதுலாம் நேரம் கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வார்ன் பண்ணோன்னு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய கைங்க எல்லாரையும் சர்ச்சுக்கு வந்து கூப்பிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி நீங்க இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த டவுன்ல மர்மமான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் முதல்ல ஏதோ ஒரு நபர் தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா ரீசெண்டா அந்த ஒரு மிருகம் அது என் வீடு வர வரைக்கும் அது கண்டிப்பா இருக்குது அப்படின்னு நானும் நம்பல. பட் அது உண்மையிலே இருக்கு. நான் 2 நாளா பார்த்தேன். இங்க நம்ம பக்கத்து வில்லேஜ்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காட்டுக்கு நடுவுல இந்த மரம்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மிருகம் வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்த அழிச்ச காரணத்துக்காக அது புது இடம் தேடி இங்க வந்திருக்கு. அதுக்கு தொந்தரவா நாம இருப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்த மொத்தமா ஆக்குபை பண்றதுக்காக நம்மளையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க கூப்பிட்டு இருந்திருக்கோம். வெளியே வேற புயல் அதிகமா இருக்கு. அதனால நீங்க இப்போதைக்கு வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல, இதே இடத்துல ஸ்டே பண்ணுங்க. காலையில விடியும் போது நமக்கு உதவி பண்றதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த சர்ச்லயே ஸ்டே பண்ணியிருக்காங்களா. நம்ம ஹீரோ பார்த்தா சில கன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பாதுகாப்புக்காக ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான். அவனோட ஒய்ஃப் அப்படியே வந்துட்டு என்னடா ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியான்னு கேட்க இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லுவானா. உன்னோட பையன் பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சில டிராயிங் எல்லாம் காட்ட. ஆனா அதுல நம்ம ஹீரோ அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து கொலை பண்ற மாதிரி ஏதோ ஒரு டிராயிங் வந்து பண்ணி வச்சிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தான் ஃபேமிலி கூட ஒன்னா இருப்போம் அப்படின்னு அப்படி ஒரு டிராயிங்கும் பண்ணியிருந்திருப்பானா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் எப்படி இவங்க எல்லாரையும் நான் காப்பாத்த போறேன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தேன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோவால தான் பையனை வந்து காப்பாத்த முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட் இவ்வளவு நாளா இருக்குல்ல. தான் முதல்ல காப்பாத்த வேண்டிய என்னோட குடும்பத்தையே என்னால காப்பாத்த முடியல, என் குடும்பமே இப்படி பிரிஞ்சு கிடக்குது, நான் எப்படி இவ்வளவு பேரையும் காப்பாத்த போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான். அவனோட ஒய்ஃபும் இது ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற கதவை பார்த்தா அந்த மான்ஸ்டர் போட்டு தட்ட ஆரம்பிச்சிடும். இருக்கிற எல்லாரும் பயந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோ உடனே அங்க இருக்கிற கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது உள்ள வந்தா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் போய் நிப்பாங்க. இருந்தாலும் நீங்க யாரும் இங்க இருக்காதீங்க, சர்ச் கடையில ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, எல்லாரும் அங்க போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க. பின்னாடியே வந்து நம்ம ஹீரோவும் ஓகே கைஸ் எல்லாரும் இங்க சேஃபா இருங்கன்னு அவன் மேல போக பார்க்க இல்ல எங்க போறேன்னு சொல்லி அவன் ஒய்ஃப் தடுக்க பாப்பாங்களா. இங்க பாரு நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு தன்னோட பையனையும் கட்டி பிடிச்சிட்டு அங்க வேட்டைக்காரன் இருப்பான்ல அவங்கிட்ட ஒரு கண்ணையும் கொடுத்து மேபி எங்களை தாண்டி அது உள்ள வந்துச்சு அப்படின்னா நீ தான் இங்க இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு போலீஸும் மேல வர அங்க மெயின் டோர் நீக்கி இருக்குமா. சோ சர்ச்சுக்குள்ளதோ அந்த மான்ஸ்டர் இருக்குது. ஆனா எங்க இருக்குன்னு தெரியலன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சடனா அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த மான்ஸ்டர் ஓடுறத அவங்க கவனிச்சிடுறாங்க. சரின்னு இவங்களும் பின்னாடியே போனா அந்த இடத்துல ஒரே ஒரு டோர் மட்டும் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு பின்னாடி தான் போயிருக்கணும்னு அந்த ஃப்ரெண்டு போலீஸ இதே இடத்துல நிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஒரு டோரை நிக்கி உள்ள போறானா. அந்த ரூம்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்து கிடந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. சடனா அங்க ஏதோ ஒண்ணு போற மாதிரி தெரிய அதே நேரத்துல வெளியில அந்த ஒரு ஃப்ரெண்டு பையன் நின்னுகிட்டு இருந்தான்ல. சோ அங்க பக்கத்துல இன்னொரு இடத்துல ஏதோ சத்தம் வந்து கேக்குற மாதிரி தெரியுமா. என்னன்னா அவனும் போறான். அந்த இடத்துல ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி இருக்குது. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் உள்ளதா இருக்கு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் உள்ள போகும்போது அந்த மிருகத்தோட காலடி தடம் அந்த இடத்துல இருக்கிறத கவனிக்கிறானா. அதை பார்த்து குனிஞ்சவன் அப்படியே எந்திரிக்கும் போது சடனா பின்னாடி வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணை பின்னாடி திருப்பி அதை ஃபயர் பண்ண இந்த சத்தம் நம்ம ஹீரோக்கும் கேக்குதா. அதனால வேகமா அவனும் அங்க வரான். அந்த ஃப்ரெண்டு போலீஸ் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். இருந்தாலும் அவன் ஷார்ட் கன் தூரமா போய் விழுந்திருக்குமா. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது கையில வச்சிருந்த ஒரு சின்ன துப்பாக்கி எடுத்து 2-3 தடவை ஷூட் பண்ண. கரெக்டா நம்ம ஹீரோவும் உள்ள வந்தாடுறான். வந்துட்டு என்னாச்சு நல்லா தான் இருக்குன்னு கேட்கும்போது நான் அதை ஷூட் பண்ணிட்டேன், நான் அதை ஃபயர் பண்ணிட்டேன்னு சொல்றானா. இப்ப இவனுக்கு பலமா அடிபட்டு இருந்தாலும் என்ன விடுங்க, முதல்ல அந்த ஒரு மான்ஸ்டர் அது போய் அவங்களை அட்டாக் பண்ண போகுது, இருக்கிற மத்த எல்லாரையும் காப்பாத்தணும் போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கன் எடுத்துட்டு போறான். அங்க ஒரு ரூமுக்கு பின்னாடி தான் அந்த மான்ஸ்டர் இருக்கு நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான். அப்படியே பொறுமையா உள்ள போனவன் டக்குனு ஃபயர் பண்ண ஆரம்பிக்க அவ்வளவுதான் அது கண்ணை
கண்ணை தட்டி விட்டுருது. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா அங்க இருந்து அந்த மான்ஸ்டர் இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவன் அங்க அந்த காங்கிரிகேஷனுக்காக சேர் எல்லாம் போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிறான். சோ அந்த மான்ஸ்டருக்கு தெரியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த மான்ஸ்டரும் அந்த இடத்துக்கு வருது. அது தான் பக்கத்துல வர வரைக்கும் காத்திருந்த நம்ம ஹீரோ ஒன்ஸ் சான்ஸ் கிடைச்ச உடனே கன்னை எடுத்து ஃபயர் பண்ணிட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல தரையில வந்து நிறைய ரத்தம் சிந்தின மாதிரி கிடக்கும். இருந்தாலும் அந்த ஒரு மான்ஸ்டர் எங்க போச்சுன்னு தெரியலையா, பார்த்தா அது அப்படியே சீலிங்ல தொங்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோக்கு பின்னாடி இறங்கி வந்து நிக்க. அப்பதான் அந்த மிருகத்தை நம்ம ஹீரோ நேருக்கு நேரு கன்ஃபரன்ட் பண்றான். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம கன்னை வச்சு ஃபயர் பண்ணா அது பெருசா ரியாக்ட் ஆகாம நம்ம ஹீரோவோட கன்னை தள்ளி விட்டுட்டு அவனை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுது. கன்னு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஹீரோ யோசிக்காம கத்தி ஒன்று வச்சிருந்திருப்பான், அதை எடுத்து போட்டு சதக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கேன். இங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த கன் சவுண்ட் எல்லாம் கேட்டு ஆல்ரெடி பதறி போயிருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு எந்த ஒரு சத்தமும் இல்லாம அந்த மிருகத்தோட சத்தமும் இருக்காது, இந்த கன் ஷாட்டும் இருக்காது. ஒண்ணுமே புரியாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப திடீர்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்க. ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் அப்படியே டோரை வந்து நீக்கிறாங்க. அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். நம்ம ஹீரோவை அங்க உயிரோட பார்க்கும்போது இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். எப்படியோ நம்ம ஹீரோ உயிரோட வந்திருக்கான் அப்படின்னா அந்த மிருகத்தை காலி பண்ணிட்டாங்கன்னு இருக்கிற எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியில வர அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கிறான்ல, அவனும் உயிரோட தான் இருக்கிறான். 2 பேரும் இறந்து போன அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இதை ஒன்ன டேக் டவுன் பண்றதுக்கே எத்தனை புல்லட்டை இறக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறாங்களா. ஆனா அங்க சீன் கட் பண்ணா சர்ச்சுக்கு வெளியில இன்னும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக காத்திருந்திருக்கு. அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. படத்தை ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருந்திருக்காங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே இதே மாதிரி என்ன படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.